ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நம்ம என்னென்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னிடம் வாலாட்டாதே, என்கிட்ட வாலாட்டாத அப்படின்னு சொல்றத டோன்ட் வேக் யுவர் டைல் டுவர்ட்ஸ் மீ. டோன்ட் வேக் யுவர் டைல்ஸ், டைல்னா வால், டுவர்ட்ஸ் மீ அப்படின்னா என்கிட்ட. என்னவென்று விசாரி, அங்க என்ன நடக்குது, அங்க என்னன்னு விசாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த என்னவென்று விசாரி அப்படிங்கிறத என்கொயர் வாட் த மேட்டர் இஸ். என்கொயர் அப்படின்னா விசாரிக்கிறது, என்னவென்று வாட் த மேட்டர் இஸ். நல்லா இருக்கு, அப்படியே போகட்டும், நல்லா இருக்கு அப்படியே நடக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறத கீப் இட் கோயிங். கீப் இட் கோயிங் அப்படின்னா அப்படியே இருக்கட்டும், அப்படியே போகட்டும், நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்றது கீப் இட் கோயிங். இதே உனக்குள்ள வச்சுக்கோ, நமக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பர்சனல்ஸ் எல்லாம் சொல்லும் போது நமக்குள்ள வச்சுக்கிட்டோம், நமக்குள்ள இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை கீப் இட் இன் மைண்ட். கீப் இட் இன் மைண்ட் அப்படின்னா நமக்குள்ளேயே வச்சுக்கிறது, கீப் இட் இன் மைண்ட் அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, முகத்தை சுளிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஏதாச்சும் ஒரு பிடிக்காத விஷயத்த பார்த்தாலோ ஏதோ ஒன்று பண்ணும் போது முகத்தை சொல்லிப்போம். ஸோ அதை டோன்ட் வார்ன் யுவர் ஃபேஸ். டோன்ட் வார்ன் யுவர் ஃபேஸ் அப்படின்னா முகத்தை ஒரு மாதிரி சொல்லிப்போம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிறத இப்படி சொல்லலாம், டோன்ட் வார்ன் யுவர் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு, மனசே நிறைஞ்சிடுச்சு. இந்த விஷயத்த பார்த்து எனக்கு மைண்டே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, மனசே நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நிறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத ஃபுல்ஃபில்டுன்னு சொல்லலாம். மனசே நிறைஞ்சிடுச்சு, ஐ ஃபீல் ஃபுல்ஃபில்டு. ஐ ஃபீல் ஃபுல்ஃபில்டு அப்படின்னா எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, எனக்கு மனசு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றத ஐ ஃபீல் ஃபுல்ஃபில்டு. இந்த சென்டென்ஸை நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஃபீல் ஃபுல்ஃபில்டு அப்படின்னு சொல்றது எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு, எனக்கு மனசு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி சென்டென்சஸ்க்கெல்லாம் ஃபுல்ஃபில்டு அப்படிங்கிறத நார்மல் வேர்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஃபுல்ஃபில்டு அப்படின்னு சொல்லலாம், எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேசுவேன், நான் ஏன் பேசக்கூடாது, நான் இப்போ பேசுவேன். ஐ வில் டாக், ஐ வில் டாக் நவ் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ பேசுவேன், ஐ வில் டாக் நவ். ஏன்னா பேசுவேன் ஃபியூச்சர் இல்லையா? ஸோ வில் யூஸ் பண்ணிருக்கோம். ஐ வில் டாக் நவ் அப்படின்னா நான் இப்போ பேசுவேன் அப்படின்னு சொல்றது. ஒரு பொருள் காணாத போது அது எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கும் போது அது மேல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எப்படி சொல்லலாம்? அது மேல இருக்கு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மேல அப்படிங்கிறத டாப்னு சொல்லலாம். இட்ஸ் ஆன் தி டாப். இட்ஸ் ஆன் தி டாப் அப்படின்னா அது மேல இருக்கு, டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்றது. இட்ஸ் ஆன் த டாப். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, கெட்டியா பிடிச்சிக்கோ. ஒரு திங்ஸை நம்ம பத்திரமா பிடிச்சிக்கோ, கெட்டியா பிடிச்சிக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா? பொதுவாக பைக்ல பின்னாடி உட்காந்துக்கும் போதும் கெட்டியா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஹோல்ட் இட் டைட்லி. ஹோல்ட் இட் டைட்லி அப்படின்னா அது டைட்டா பிடிச்சிக்கோ, கெட்டியா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றத ஹோல்ட் இட் டைட்லி அப்படின்னு சொல்லலாம். இது குட்டீஸ்க்குலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்க வளர வளர இங்கிலீஷ் நல்லாவே கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனல்ல நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். போய் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. டெய்லி யூசிங் சென்டென்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லேயே ஃபுல் வீடியோஸும் நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா, அண்ட் இந்த மாதிரி ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கா, ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.